சொன்னோம் இல்லைங்களா எவ்வளோ டிராஃபிக். இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து நிறைய டிராஃபிக் நடக்கும். நடக்கும்னா ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும். இந்த ஆக்சிடென்ட்லாம் தவிர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு போடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மேம்பாலம் போடுறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் ஜாம், நிறைய வாகனங்கள் நெரிசல்கள். உங்களுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒசூர் போகிற பஸ்ஸில் வந்து எவ்வளோ டிராஃபிக்காக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தாமதமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறாங்க. இப்போ பாருங்க, வர டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுனால தான் இவ்வளோ டிராஃபிக். பெட்ரோல் வந்திருக்காங்க, போலீஸ்லாம் வந்திருக்காங்க, நிறைய ஆக்சிடென்ட். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போகிறதுக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரோடு வந்து ரெடி பண்ணி விடுங்க. ஏன்னா ஆம்புலன்ஸ் தான் ரொம்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. நம்மள மாதிரி பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட கூட பரவாயில்ல, நம்மளாம் வந்து வெயிட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் ஒரு உயிர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த உயிரோட வேல்யூ என்னன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்காச்சும் ஒரு தனியாக ஒரு ரோடு மட்டும் ரெடி பண்ணி விடுங்க. பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போகிறதுனா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரோடு போடுவாங்க. ஆம்புலன்ஸ்க்கே தனியாக ஒரு ரோடு இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நடந்து போகலாம் தவிர மற்றபடி வண்டியை எதுவும் போக முடியாது. அது மாதிரி இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போகிறத மட்டும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியை ரெடி பண்ணி விட்டா நல்லா சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.